ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இண்டையான் வீடியோ என்னென்னா, இப்போ ட்ராவல் கிட் ஒன்று வந்தால் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ நாங்கள் கொழும்பு போன டைம் எடுத்த வீடியோ. பட் வேறு வீடியோஸ் எல்லாம் வேண்டபடியாக இது எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் டிலே ஆக போச்சு. நான் இப்போ இந்த பேக்கில் வச்சு கொண்டு போகிற ஐட்டத்தில் பாதி அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணி எடுத்தது தான். இந்த பேக் கூட அலி எக்ஸ்பிரஸில் நியூ யூஸர் இருக்குந்தானே, நாங்கள் அலி எக்ஸ்பிரஸ் ஓப்பன் பண்ணும்போது வருந்தானே, அந்த ஆப்ஷனில் தான் இந்த பேக் நான் எடுத்தினான். இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுற டைம் பெரிய பெரிய பாட்டில்ஸ் எல்லாம் காவிட்டு போகலாது. இப்போ கொஞ்சம் மினி சைஸில் இருக்கிற பாட்டில்ஸில் நாங்கள் விட்டுட்டு போனோம்னா எங்களுக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குந்தானே. இப்போ பார்த்திங்கன்னா என்னிட்ட நிவ்யா பாடி லோஷன், இந்த பர்ஃப்யூம் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே சரியான வெயிட்டாக இருக்கும். அப்போ காவிட்டு போகவே இல்லாது. ஸோ நாங்கள் மினி பாட்டில்களில் எடுத்துகிட்டு போனோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த பாடி லோஷனை ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பம்ப் பாட்டில், வேக்யூம் பம்ப் பாட்டிலுக்காக விட்டுட்டு போகிறேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணினேன். அதனால் அதுக்குள்ள உள்ள பாடி லோஷன்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் இது ஏஆர் கீழே இருக்கும். அது மூலியமாக தான் நாங்கள் பம்ப் பண்ண வரும் மேலே. பிறகு நாங்கள் என்ன செய்யணுமாண்டா, அந்த மேலே இருக்குதானே ஒரு ஒயிட்டாக உண்டு, அதை ஏதாவது ஒரு குச்சி ஒன்றால் உள்ளே தள்ளி விட்டோம்னா கீழுக்கு போயிடும். அதை கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் பாடி லோஷனை ஸ்டோர் பண்ணிவிட்டு இதையும் எங்களோட ட்ராவல் கிட்டில் ஆட் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 3 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது காணுமாக இருக்கும். எனக்கு போதுமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் பர்ஃப்யூம் ரீஃபில்லர். இதுவும் அலி எக்ஸ்பிரஸ்லாம் பண்ணினா. பட் இதுக்கு முதல் காட்டின பாடி லோஷன் ரீஃபில் பண்ணுறதும் இருக்குது தானே, அதுவும் அலி எக்ஸ்பிரஸ்லாம் பண்ணினான். இந்த பர்ஃப்யூம் ரீஃபில்லர் 5 ml வருது. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பெரிய பாட்டில் இருக்குது தானே, அதை காவிட்டு தெரியலை. ஸோ அதில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் ஒரு மூடி இருக்குது தானே, அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களோட ரீஃபில்லரில் பின்னுக்கு பார்த்தோம்னா ஒரு ஹோல் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அதை எங்களோட பர்ஃப்யூம் பாட்டிலில் ஒரு நிப்பிள் ஒன்று இருக்குது தானே, அதில் வச்சு நாங்கள் பம்ப் பண்ணோம்னு சொன்னால் எங்களோட ரீஃபில்லர் ஃபில் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் யூஸ் பண்ணலாம். நான் 5 ml பாட்டில் தான் வேண்டியிருந்தேன். நாங்கள் அலி எக்ஸ்பிரஸில் 10 ml வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து வேண்டலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். இந்த பாட்டில் பிளாஸ்டிக் இல்லை, ஒரு தகரம் மாதிரி இருக்கும். அதில் அந்த உடையும் நெளியும் அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் பம்ப் பண்ணாலும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா, ஒரு பாடி வாஷ் தான் எடுத்துருக்கிறேன். பாடி வாஷ் என்னை பொறுத்தவரை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டு போகிறது எனக்கு போதுமா என்னென்னு தெரியல. அதனால் நான் இப்படி பாட்டிலாகவே கொண்டு போயிடுவேன். இது வெல்வெட்டட் பாடி வாஷ். இது பர்பிள் கலர். எனக்கு நார்மலாக பர்பிள் கலர் பிடிக்குமனால தான் இது வேணாம். மற்றபடி எந்த ரீசனும் இல்லை. பட் எனக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கையில் எழுத நல்ல சாஃப்டாக இருக்கும். அதை விட நல்ல ஃப்ராக்ரன்ஸ், மற்றது நல்ல நுரை, நல்ல சாஃப்டான நுரையாக இருக்கும். பேசிக்காகவே அவ்வளவா நுரை உள்ள ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது அவ்வளவு நல்லது இல்லை எங்களுக்கு. பட் எனக்கு அடுத்து இது பிடிச்சி பண்ணவே கூடாது ஒரு ஐட்டம் தான். அது சன்ஸ்க்ரீன். என்னென்னா, இந்த இருக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் போடாமல் போனோம்னா எங்களோட ஸ்கின், எங்களோட ஃபேஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். நான் வச்சுருக்குது ஜோவிஸோட சன்ஸ்க்ரீன் தான். இது SPF 45 போட்டிருக்குது.
இது ஜூவிவி ப்ரொடெக்ஷன் போட்டிருக்குது. என்னென்னா வந்து இது வந்து ஒயிட் காஸ்ட் தான். இது வந்து இந்தியன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். வேண்டும்போது இல்லை விட ஒயிட் காஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு தந்தவ. எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆயில் ஸ்கின்னபடியாக வேர்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு ஒயிட் கலரில் அப்படி வேர்த்து வரும் எனக்கு. அதனால எனக்கு இது 1800 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்செலாம் இது சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் ஏதாவது உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறது எல்லாம். அடுத்தது ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து நிவ்யாவோட தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. பட் எனக்கு இப்போ ஒரு 2-3 டேஸுக்கு இது காணுமென்னு நினைக்கிறேன். இது முடிய வெட்டிக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவோம். இது உடனே இங்கே வேண்டியலாது. இங்கே பொன்ஸ் பண்ணலாம். பொன்ஸும் பெட்டர், எனக்கு நான் முதல் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதுவும் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 625 ரூபா, இன்னும் 600 ரூபா அப்படி அந்த ப்ரைஸ்லாம் வேண்டினான். அடுத்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கட்டாயம் உங்களோட ட்ராவல் கிட்டில் டிஷ்யூ ஆட் பண்ணுங்க. ஏனெண்டா வந்து இப்போ எங்களுக்கு ஃபேஸை ஏதாவது டஸ்ட் அப்படின்னு சொல்லி துடைக்கிறேன்டாலோ அல்லது வேறு ஏதாவது கை துடைக்கிற இன்னென்றாலும் வந்து கட்டாயம் டிஷ்யூ வேணும். நான் வந்து மார்வலோட வெட் டிஷ்யூ தான் எடுத்துருக்கிறேன். இது அலுவேரா ஜெனட்டோட டிஷ்யூலேயே நிறைய இருக்குது, அதுவும் நீங்கள் எடுக்கலாம். இந்த வெட் டிஷ்யூ வந்து நிறைய பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் போட்டிருக்குது. கூட நீங்கள் மேக்கப் பண்ணுற டைமும் இப்போ கிளென்சிங் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் காணான்னு சொன்னால் டக்குன்னு இதில் ஒரு டிஷ்யூ எடுத்து நீங்கள் துடைச்சிட்டு உங்களோட மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை விட நார்மல் டிஷ்யூவும் கொஞ்சம் எடுத்து இந்த கிட்டில் ஆட் பண்ணி வைக்கிறேன். அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு டிஷ்யூ பற்றி காட்டணும். இந்த டொஃபி மாதிரி இருக்குத்தானே, இது வந்து டிஷ்யூ. இது வந்து தண்ணியில் நாங்கள் போட்டோம்ல நல்லா புசு புசாண்டு ஒரு பெரிய ஒரு சைஸில் எங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இப்போ நாங்கள் கொண்டு போகிறதுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். அவசரத்துக்கு இப்போ நாங்கள் கூட வந்து எப்படியுமே தண்ணி வச்சுருப்போம் தானே, எந்த உடைக்கணும் டக்குனுங்கிற கையில் வந்து பிச்சு போட்டுட்டு இதை வந்து இப்போ தண்ணி விட்டோம்னா ஒரு பெரிய டிஷ்யூவாக வரும். இதையுமே நான் வந்து 50 பீஸ் என்னமோ AliExpressல ஆர்டர் பண்ணி வச்சுதான். எப்போயோ ஆர்டர் பண்ணது இந்த வரைக்கும் எனக்கு இருக்குது. கூட நான் ட்ராவல் பண்ணுற டைம் வந்து இந்த பேக்கில் வந்து 2 தூக்கி போட்டுட்டு போயிடுவேன். சும்மா உங்களுக்கு ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றிட்டு இதை போட்டு காட்டுறேன்னு எப்படி வருதுன்னு பாருங்கோ. இந்த வெட் டிஷ்யூவுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தானே. நாங்கள் கடையில் கொண்டு வந்தானே இந்த மார்வல் ஜெனட் அந்த மாதிரி வெட் டிஷ்யூ விற்கிதானே, அது ஏதாவது ஒரு ஃப்ளேவரில் இருக்கிறதா இருக்கும். இது வந்து வாட்டர், நார்மலாங்கள வாட்டர் வந்து நல்லது தானே. அப்போ அதில் வந்து 10 பீசஸ் தான் வரும். அது கொஞ்சம் ப்ரைஸும் கூட. ஆனால் இது வந்து நார்மலாக ஓகே, எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் பாவிக்கிறதுக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து என்ன ப்ராடக்ட்னா ஐ மாஸ்க் தான். இப்போ நாங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுற டைம் பஸ்ஸில் அந்த மாதிரினா லைட் போட்டிருப்பேன். எங்களுக்கு லைட்டு கண்ணுக்கு குத்துற மாதிரி இருக்கும். சிலருக்கு லைட்டு ஆஃப் பண்ணிட்டு படுத்தா நித்திர வரும், சிலருக்கு வந்து லைட்டு போட்டிருந்தா தான் நித்திர வரும். எனக்கு லைட் போட்டிருந்தா நித்திர வராது. அதனால் வந்து இந்த ட்ராவல் கிட்டில் வந்து இதையும் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், AliExpressல ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா சாஃப்டாக எடுத்து AliExpress தான் AliExpressல நாங்கள் தலைவர் ரிவ்யூ போட்ட வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். இருக்கிற சீப்பால் இருந்தோம்னா நிறைய முடி வந்து வரும் அதில். ஆனால் இது வந்து ஓகே தானே, கொஞ்சம் பெரிய பெரிய பல் இடவழி இருக்கிறபடியாக நம்மள எங்களுக்கு வேடுறதுக்கு ஓகே இருக்கும். ஸோ வந்து இதையும் நான் இந்த கிட்டில் ஆட் பண்ணுறேன். அடுத்து சின்ன மிரர் உண்டு. இது வந்து இப்போ நாங்கள் ஸ்டாண்ட் மாதிரி அதில் வச்சு அதில் ஒரு முன்னுக்கு ஒரு இது இருக்குது தானே, அதை வந்து மடக்கி மெட்டவெல்லாம் திருப்பிட்டு அப்படியே டேபிளில் வச்சோம்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். சும்மா நாங்கள் ஐப்ரோக்கள் அடிக்கிறது மற்ற வந்து ஐலைனர் வரைகிற அந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம்.
அடுத்த ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட். இது வந்து எதை ஸ்கிப் பண்ணாலும் இதை ஸ்கிப் பண்ணிடாது. ஸோ எங்கே போகிறனாலும் நீங்கள் மறக்காமல் இதை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம வந்து க்ளோஸ் அப்போட டூத் பேஸ்ட்டும் மற்ற இன்னொரு பர்பிள் கலரில் ஒரு ப்ரஷ்ஷும் எடுத்துருக்கேன். அடுத்த ஒரு டவ்வோட பாக்கெட் ரோல் ஒன்று தான் இது. இது வந்து நல்ல ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நார்மலாக நீங்கள் வந்து பாக்கெட்லேயே வச்சுட்டு போயிடலாம், டக்குன்னு யூஸ் பண்ணலாம், நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ரைஸும் பெருசாக இல்லை. இப்போ நான் வந்து இதை வந்து இப்போ ரோல் ஒன்று ட்ரெஸ்ஸில் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு எடுத்தால் கூட இந்த வாசம் வந்து இருக்கும் எனக்கு. அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. சின்ன பாட்டிலாம் ஆனால் நிறைய நாளைக்கு உங்களுக்கு வரும். ப்ரைஸும் கொஞ்சம் குறைவு தான். நீங்கள் யோசிக்காமல் இது பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கிறார்கள் எல்லாருமே வந்து இந்த ரோல் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை விட நீங்கள் எப்படி ஃபேஸை வந்து கேர் பண்ணுறீங்களோ அதே போல் உங்களோட லிப்பையும் வந்து கட்டாயம் கேர் பண்ணணும். அது ட்ரை ஆகினா வந்து அந்த ஸ்கின் வந்து பீல் ஆக தொடங்கிடும். நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்கின் வந்து பிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து பிளட் வரும். அப்புறம் அது மாறி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே பிக்மெண்ட்டாக மாறிடும் உங்களுக்கு. அப்புறம் அது எடுக்கிறது கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் பண்ண வேண்டி வரும். அதனால் வந்து நீங்கள் எங்கே போகிறண்டாலும் இப்போ இந்த ஒரு லிப் பாம் ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா. நான் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணுறது லெபல்லான்னு சொல்லி ஒரு லிப் பாம். இது வந்து ஃபாரின்லேருந்து வந்த ஒரு லிப் பாம் தான். அதை விட வந்து வேறு நாங்கள் லிப்ஸ்டிக்கும் அடிக்கடி போடுவோம் தானே, அப்படி லிப்ஸ்டிக் போடைக்கும் வந்து எங்களோட லிப்ஸ் வந்து ரொம்பவே டார்க்காக மாறிடும். ஸோ வந்து நாங்கள் லிப்ஸ்டிக் போட்டாலும் வந்து அது பிறகு வந்து நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கேர் பண்ணணும். அதோட இந்த லிப் பாமோட வந்து ஒரு லிப்ஸ்டிக் நியூட் ஷேட் லிப்ஸ்டிக்கும் ஒன்று ஆட் பண்ணுறேன் இந்த கிட்டில். அடுத்து இந்த ட்ராவல் கிட்டில் ஆட் பண்ணுற வந்து ஐப்ரோ தான். இந்த ஐப்ரோ வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் போல்டாக இதுன்றதுக்கு வந்து கூட நான் பவுடரை வச்சு தான் செட் பண்ணுறேன். நான் இப்போ போகிற டைம் வந்து பவுடர் வந்து இதுகளை போட்டு வைக்கல தச்சு விழுந்தா எல்லாம் வந்து அது கொட்டிடும். அப்புறம் வந்து யூஸ் பண்ணிடலாம் போயிடும். அதனால் வந்து இப்படி பென்சில் வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். முன்னுக்கு வந்து அப்படி கீறுற மாதிரி ஒரு பென்சில் கொடுத்துருப்பினேன், பின்னுக்கு வந்து ஸ்பூலி ப்ரஷ் ஒன்று கொடுத்துருப்பினேன். இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்து வந்து ஒரு சில்வர் வாட்ச் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். வியர் பண்ண ஓகே இருக்கும். அடுத்து அந்த சில்வர் வாட்ச் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில வேளை வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தலை அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு எது தேவைப்படும்னு சொல்லி இந்த ரெண்டும் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்டுகிட்டே போகிறதுக்காக ஏர்பாட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப தூரம் போகணுமென்னால வந்து போர் அடிக்கும் தானே, அதனால் கேட்டுட்டு போகலாமண்டு. ஓகே, இவ்வளோ நான் கொழும்பு போகிறதுக்கு கொண்டு போகிற திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.